அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நம்முடைய தேசத்தில் சமூக நீதிக்கான போராட்டத்தை அதிகம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலமான தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக சமூக நீதிக்கான போராட்டம், அதாவது சாதி அடிப்படையில் வேற்றுமை இருக்கக்கூடாது, அனைவரும் சமமாக பார்க்கப்படணும். குறிப்பாக பெரியாருடைய காலத்திலேயே ஆலய நுழைவுக்கான போராட்டம் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு இன்று வரையிலேயும் அது போன்ற போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஒருவன் தான் நம்பக்கூடிய கடவுளை ஆலயத்திற்குள்ளே சென்று வழிபடுவதற்கு கூட இன்றைக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. சாதியின் அடிப்படையில் வேறுபாடு பார்க்கப்பட்டு அவர்கள் அந்த வழிபாட்டு தலத்திற்குள்ளே சென்று கடவுளை வணங்குவதற்கு கூட தடை விதிக்கப்படக்கூடிய காரணத்தினால் ஆலய நுழைவுக்கான போராட்டம், எல்லா சாதியினரும் உள்ளே சென்று கடவுளை வழிபடுவதற்கு உரிமை வேண்டும் என்ற போராட்டம் இன்று வரையிலும் தமிழகத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சமூக நீதிக்கான குரல் கொடுக்கக்கூடியவர்களாக தமிழகத்திலே பல அமைப்புகள் இருந்தாலும், பல திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும், எத்தனை பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அந்த சமூக நீதியை இன்றைக்கு தமிழகத்தில் உண்டாக்க முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக உண்டாக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் மத அடிப்படையிலேயே கடவுள் பலவாறாக தான் படைத்திருக்கிறார். தலையிலிருந்து ஒருவரையும், தோளிலிருந்து ஒருவரையும், காலிலிருந்து ஒருவரையும், இப்படி கடவுளே வேறுபடுத்தி படைத்திருக்கும் பொழுது, சாதி அடிப்படையில் வேறுபாடை கடவுளே உண்டாக்கி இருக்கும் பொழுது, அந்த அடிப்படையை நம்பக்கூடிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேறுபாடை களைவதோ சமூக நீதியை உண்டாக்குவதோ சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சாதி அடிப்படையில் எந்த வேறுபாடுமே கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். எல்லா மக்களுமே ஒரு தாய் தந்தையினுடைய மக்கள் தான். பலவாறாக கடவுள் படைக்கல. கடவுள் படைத்தது ஒரு ஜோடி தான். அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் நாம் அனைவரும் பல்கி பெருகி இருக்கிறோம். நமக்குள்ள எந்த வேறுபாடும் வேற்றுமையும் சாதி அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்னும் சொல்ல போனால் இந்த இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விரும்பி ஏற்கக்கூடியவர் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிறார்கள். அப்படி அவர் பிறப்பின் அடிப்படையில் எந்த சாதியினராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு சமூகத்திலே தாழ்த்தப்படக்கூடியவர்களாக கருதக்கூடிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த உலகில் படைக்கப்பட்ட எந்த ஒன்றும் கடவுளாக இருக்க முடியாது. எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் என்று அவர் இன்றைக்கு நம்பிக்கை கொண்டு விட்டால், தமிழகத்தில் அவர் எங்கு செல்வதற்கும் ஆலய நுழைவு போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விரும்பி அவர் எந்த வழிபாட்டு தலத்திற்கும் சென்று அவர் இறைவனை வழிபடுவதற்கு முழு உரிமை கொடுக்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இறை இல்லங்களிலேயே, பள்ளிவாசல்களிலேயே ஆக சிறந்த ஒரு பள்ளிவாசல், முதன்மையான சிறந்த பள்ளிவாசல் என்று சொன்னால் இன்றைக்கு சவுதி அரேபியா மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் தான் உலகத்திலேயே முதன்மையாக சிறந்த ஒரு பள்ளிவாசல். முதல் மனிதராம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த காபத்துல்லா என்ற மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். தாழ்த்தப்பட்ட சமூகமாக இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட ஒருவர் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு கடவுளை அவர் நம்பிக்கை கொண்டு விட்டார் என்று சொன்னால் அவர் நாளைக்கே அந்த மக்காவில் உள்ள காபத்துல்லாவிற்கு சென்று வழிபட முடியும். அந்த அளவிற்கு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அற்புதமான மார்க்கமாக, அனைவரையும் அரவணைக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாத்தை பாருங்கள், இஸ்லாத்தை படியுங்கள், இஸ்லாத்தை நேசியுங்கள், உண்மை மார்க்கமான இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், வெற்றி அடைவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.